ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஸ்லாமாங்க. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக திருப்பதிக்கு அலிப்பிரிமெட்டு வழியாக நடந்து போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறவங்களுக்கு, அப்புறம் அலிப்பிரிமெட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எப்படி சாமி தரிசனத்தை சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:45 பூனே எக்ஸ்பிரஸ்ஸு. திருப்பதி ரீச் ஆகிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. நேற்று நைட்டு 9 மணிக்கு எடுத்தாங்க. இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கொண்டு விட்டாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தோம்னா நமக்கு ஆப்போசிட்லேயே விஷ்ணு நிவாசம்னு ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரீ டோக்கன் கொடுக்குற இடம் இருக்கும். இங்கே வந்திங்கன்னா ஒவ்வொரு கவுண்டராக இருக்கும். நம்ம ஆதார் கார்டை கொடுத்தோம்னா அதை என்ட்ரி பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த டோக்கனே நம்மளுக்கு எப்போ நம்ம சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். அடுத்த நாள் 3 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 31ஆந்தேதி காலையில் வாங்கியிருக்கோம். 1ஆந்தேதி காலையில் சாமி பார்க்கணும். நம்ம இப்போ அலிப்பிரிமெட்டில் நடந்து போகிறோம். நடந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இது லாக்கர் ரூமு. நம்மளுடைய பேகெல்லாம் இங்கே கொடுத்துட்டோம்னா இவங்க நம்ம பேகை மலை மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஏறுறதுக்குள்ளே நம்ம பேக் மேலே ரீச் ஆயிரும். நம்ம பேக் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டேக் கொடுத்துருவாங்க. டேக்கில் என்ட்ரி பண்ணி நம்மளோட ஃபோட்டோ ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணி ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம மேலே ஒன்ஸ் ரீச் ஆனோன்னா அந்த ரெசிப்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பேக் ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே கீழே தீபமும் தேங்காயும் உடைப்பாங்க. தேங்காய் நம்ம உடைக்கிற தேங்காய் கலெக்ட் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க அன்னதானத்துக்கு. இங்கே தேங்காய் உடைச்சி நம்மளுடைய நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பேக்கில் செக் பண்ணுவாங்க ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா படி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க. இது ஒரு வேண்டுதலை வச்சுருக்காங்க. கற்பூரம் ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் இந்த குங்குமம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டெப்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டெப்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் பார்த்து இந்த ஸ்டெப்பில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்போ முடிக்கிறோன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டெப்ஸ் ஏறணும். பாருங்க, இப்போ நம்ம 200 ஸ்டெப்ஸு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் 3150 ஏறணும். மைசூர் கோபுரம் ரீச் ஆகிட்டோம். அப்பா, ஸ்டெப் நம்பர் 250. இது நல்லா செங்குத்தாக வரும் போல இருக்குது. மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா எல்லா வழியிலுமே அங்கங்கே இந்த மாதிரி கடைங்களாக இருக்கும். இங்கே நம்ம டீ காஃபி
டிஃபனு, ஜூஸு, பிஸ்கெட்டு இதெல்லாம் நிறைய சேல் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காளி கோபுரம் கிட்ட வந்துட்டேங்க. செம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து பார்த்தா ஒரு கோபுரம் தெரியல, அது இந்த இடம்தான். நைட்லலாம் இந்த லைட் செட்டிங்லாம் போட்டுருவாங்க, சூப்பராக இருக்கும். காளி கோபுரம் தாண்டினோன்னா ஃபஸ்ட்லாம் இங்கேயும் டோக்கன் கொடுத்துட்ருப்பாங்க நடந்து வர்றவங்களுக்கு. இப்போ அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காளி கோபுரம் தாண்டினோன்னா நிறைய நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். கீழே வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பட் காளி கோபுரம் தாண்டிட்டோம்னா நிறைய இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கட்டி விட்ருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு காளி கோயில் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி பாதையாக தான் இருக்கும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது தண்ணி, நல்லா சில்லுன்னு. நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருமாளோட அவதாரங்கள் சிலை வச்சுருப்பாங்க. கீழேருந்து ஒவ்வொரு அவதாரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெலுங்கில் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. காரப்பொரி வாங்குறோங்க. மலை ஏறலேருந்து ஒரே ஸ்நாக்ஸாக போயிட்டுருக்கு. குளுக்கோஸு, மோர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போதும். பார்த்தீங்கன்னா மசாலா பொரி. பாருங்க, கடமான்னு நினைக்கிறேன், செம்ம பெருசாக இருக்குது. பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிளைங்கெல்லாம் மறைச்சிட்டு இருக்கனால ஒழுங்காக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயில் ரீச் ஆகிட்டோம். மணி இப்போது 8:40 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முடிச்சிடலாம். கூட்டத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கருடா கீழே அடிவாரத்தில் இருந்தோம். அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள், ராஜகோபுரம், மைசூர் கோபுரம் வழியாக காளி கோபுரம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கோம். இன்னும் லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள், அப்புறம் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணி சாமி தரிசனம் பார்த்துடலாம். தூரல் வேறு போடுதுங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பெரிய மலையாக வந்துருச்சுன்னா நடந்து வரவங்களுக்குலாம் சிரமமாயிரும். இங்கிட்டு பாருங்கள் மியூசியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சுருப்பாங்க, காட்டுறவங்களுக்கு. திருப்பதி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி பிக்சரில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அந்த காலத்தில் இந்த பஸ்ஸை தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், மான் கொம்பு வச்சுருக்காங்க. சேஷாசலமான பகுதி.
இந்த மியூசியத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஆனால் ஃப்ரீயாகவே ஃப்ரீயாகவே உள்ளே காட்டலாம். பட் 5 ரூபா வாங்குறாங்க. எங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் வந்துட்டாங்க. அவ்வளோதான் கடைசி. இனி அடுத்து லக்கேஜ் சென்டர் வந்துடும். கிட்ட நெருங்க வியூலாம் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுதாங்க நம்ம கடைசி கோபுரம், மொகாலி மிட்டா கோபுரம். இங்கிருந்தால் நிறைய நேர்த்தி கடன் வச்சுருக்காங்க, போவாங்க. இதுதாங்க இந்த நடைபாதையிலே மெயினான ஒரு இடம். நிறைய இந்த வேண்டுதல் வச்சுருக்கவங்களாம் இங்கேருந்து இந்த படி முடிகிற வரைக்கும் முட்டி போட்டே போவாங்க. இங்கே பாருங்கள், போயிட்டுருக்குது. ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் இருந்தால். இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஒன்று பக்கத்தில் வந்துட்டோம்னா 50 ஸ்டெப் தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக 1550 படிக்கட்டு முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருக்கு எங்களுக்கு. நம்ம கீழே லக்கேஜ் கொடுத்தோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்மளுக்கு ரைட் சைட்லேயே இந்த இடம் இருக்கும். ஃப்ரீ லக்கேஜ் டெலிவரி சென்டர்னு இருக்கும். இங்கே நம்மளோட அந்த ரெசிப்டை கொடுத்துட்டு அவங்க என்ட்ரி பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. கரெக்டாக சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பேக்கை கொடுத்துருவாங்க. ஃப்ரீன்னு தான் போட்டிருக்கு, ஆனால் 20 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இப்படி தான். ஃபோன் கொடுக்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே 20 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், திருப்பதிக்கு மேலே காந்தி தாத்தா நிற்கிறாரு. சூப்பரில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. அசையாமல் நிற்கிறாருங்க. கண்ணு மட்டும்தான் அப்பப்போ சிமெண்ட்டுக்கிறாரு, மற்றபடி இல்லாத. சூப்பர். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா கல்யாண கட்டா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் யாத்ரி சதான்னு இருக்கும். கல்யாண கட்டாவில் வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் மொட்டை அடிச்சிக்கலாம். இங்கே உங்களுக்கு லாக்கர் இருக்கும். நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாக்கர் தந்துடுவாங்க 24 ஹவர்ஸு. லாக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. பக்கா நீட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்திருந்தேன். அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை. ஆனால் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தரிசனத்துக்கு போய்க்கலாம். இந்த வழியாக தான் போகணும். டெம்பிளை பாருங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆஃப்டர்நூன் டைமு எங்களுக்கு நைட்டு தான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கனால இப்போ அன்னதானம் சாப்பிட்ணுமா, சரி கோவில் பார்க்கலான்னு வந்தால் செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. முன்னாடி மேகத்தை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மழை வேறு லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பெருமாள் சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே வராக சன்னதின்னு ஒன்று இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவரோட தான் இந்த மலையே. பெருமாள் நான் தங்கிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்திருப்பார் போல இருக்குது. அப்படியே இந்த மலையை ஆட்டையை போட்டார் பெருமாள். ஆக்சுவலாக இந்த மலைக்கு சொந்தக்காரர் இவர் தான். முதல்ல இவரை வணங்கிட்டு தான் நம்ம பெருமாளையே வணங்கணுமாம்மா. இங்கேயும் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. மதியம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம். பாருங்கள், செம்ம க்ரௌடு அன்னதானத்தில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்களேன், இந்த திருப்பதி ஹீல்ஸில் வந்து கீதா உபதேசம்னு ஒரு பார்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஏதோ உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அதாவது அந்த ரதத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் இருக்கார், அர்ஜுனன், இந்த ரதம் செம்மையாக இருக்குங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி சாம்பார் சாதம் தருவாங்க. சாம்பார் சாதம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம அன்னதானத்தில் போய் நின்றுட்டு டைம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 மணிக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 12 மணிக்கே போயிட்டோம். 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நின்று போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரூமில் அடைச்சிட்டாங்க. கடைசியாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-4:30 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் சாமி பார்த்துட்டோம்.